லைவ்ல எடுத்துட்டாங்க. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது கோசாலையில் இருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு வழிபாடு எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது? அங்கு வரக்கூடிய பக்தர்களும் உரிமையாளர்களும் என்ன சொல்கிறார்கள்? நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய பகுதி வந்து சிஎன் கிராமத்தில் உள்ள ராஜகோபாலசாமி கோசாலை. இந்த கோசாலையில் வந்து தை திருநாளின் 2ஆம் திருநாளான இந்த மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு 20க்கும் மேற்பட்ட மாடுகள், பசு மாடுகள், காளை உள்ளிட்ட கன்றுகள் உள்ளிட்ட மாடுகள் இந்த கோசாலையில் இருக்கிறது. அதிகாலையிலேயே மாடுகளை வந்து குளிப்பாட்டி மாடுகளுக்கு வந்து சந்தனம், குங்குமம், அதேபோல் பூ, மஞ்சள் எல்லாம் வந்து இட்டு சிறப்பு பூஜைகள் வந்து கோபூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய அந்த தொழுவில் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கலாம். அதிகாலையிலேயே வந்து குடும்பத்தோடு இந்த பகுதியில் வந்து பக்தர்களும் இந்த கோசாலையை பராமரிப்பவர்களும் வந்து கோசாலையில் வந்து அதிகாலையிலே வந்து இந்த பொங்கல் வைத்து அந்த வழிபாடை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த கோசாலையிலேயே ஒரு பக்கம் வந்து கோபூஜை நடந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய அந்த வழிபாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோபூஜையில் வந்து காலையிலேயே வந்து அனைத்து விதமான பூஜைகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஒவ்வொரு பசு மற்றும் கன்றுக்கு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாட்டுப் பொங்கல் வந்து மனித வாழ்வியலோட ஒட்டிய அந்த கால்நடைகளை வந்து மரியாதை செய்து பூஜை செய்வதுதான் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதே போல தான் இந்த மாடுகள், இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இருக்கிறது. பால் உள்ளிட்டவைகள் கறந்து வந்து விற்பனைக்காக பயன்படுத்துகிறார்கள். இதற்காக வந்து அந்த மரியாதை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. கோபூஜையை நடத்தி முடித்துவிட்டு இந்த சிறப்பு பொங்கல் வழிபாடையும் நடத்தி முடித்துவிட்டு இந்த பூஜைகள் எல்லாம் வந்து பசுமாடுகளுக்கு செய்து மண்ணில் விளைந்த காய்கறிகள், பயிர்கள்லாம் வந்து பசுமாடுகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பசுமாடுகளுக்கு அது கொடுப்பதற்கான ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். இந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்கலாம். சாமி வணக்கம். என்ன மாதிரியான பூஜை நடத்திட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வழிபாடு நடத்துறீங்க? இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் அப்படிங்கிற ஒரு பெயர், வீரமான பாரம்பரியத்தில் வந்த இந்த மாட்டு பொங்கல். இதை முன்னிட்டு பசுவுக்கு பூஜையானது நடைபெறுகிறது. பசு அப்படின்னா 33 கோடி தேவர்களும் அதில் வந்து அடக்கம். பிள்ளையாருக்கு, முருகருக்குன்னு தனித்தனியாக கோவில்கள் எல்லா இடங்கள்லையும் ஸ்தாபனமாக இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்துல 330 கோடி தேவர்களும் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு கோமாதா, ஒரு பசுவினுள்ளே எல்லா தேவர்களும் அதில் அடக்கமாகி இருக்காங்க அப்படிங்கிறது தாத்பரியம். இப்போது அதனுடைய பூஜையானது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான அம்சம், பசுவுக்கு எப்போதுமே பூஜைகள் வந்து கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பின்பாகத்தில் தான் அதற்கு வந்து பூஜைகளானது நடைபெறும். காசியினுடைய ஒரு வரலாறு, அதாவது ராமபிரான் அவர் வந்து ஒரு பூஜையில் ஈடுபடும் பொழுது, தன்னுடைய தந்தைக்கு ஒரு ஸ்ரார்த்தமானதை இடும் பொழுது சீதா பிராட்டி ராமபெருமான் வந்து அதனுடைய பட்சிகளை எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அது வந்து கிடைக்கிறதுக்கு லேட்டான காரணத்தினால அந்த இடத்துல சீதா பிராட்டி அந்த ஸ்ரார்த்தத்தை நடத்திட்டாங்க. அதை நடத்தின காரணத்தில் யார் இதை செய்தார்கள் என்று ராமபிரான் வந்து கேட்கும் பொழுது, இப்போது இங்கே இருக்கக்கூடிய விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் மற்றும் பசு மற்றும் கங்கை நதி இது வந்து பொய் சொல்லிடுது. அதனால் சீதா பிராட்டியினுடைய சாபத்தின் காரணமாக கோவுக்கு பூஜையானது பின்பாகத்தில் செய்யப்படுகிறது. இப்பொழுது அந்த பூஜையை நாம் காணலாம். தொடர்ந்து இந்த பகுதியில் கோபூஜை நிறைவு பெற்ற பின்ன வந்து இங்கே பொங்கல் வைத்துக்கிறார்கள். பொங்கல் வைத்து இங்கே உள்ள அந்த பசு கன்றுகளுக்கு வந்து அந்த பொங்கலிட்ட படைகளையும் வழங்கி இந்த சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட இருக்கிறது. நன்றி ராமசுந்தரம். நெல்லை மாவட்டம் சிஎன் கிராமத்தில் கோசாலையில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மாடுகளை அலங்கரித்து அதற்கு சிறப்பு வழிபாடும் நடத்தி வருகிறார்கள். மேலும் மண்ணில் விளைந்த காய்கறிகளை மாடுகளுக்கு உணவாகவும் வழங்கி தங்களுடைய வழிபாடுகளை முன்வைத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.